ஓகே, ஷர்ஃபா அனுப்பிக்கிறீங்க உங்களோட விட. ஓகே, குட். சரி, செஞ்சுக்கிறேன். ரைட். ஓகே, நான் பீஸ்ட ஆன்சரும் ஓகே, ஷர்ஃபாடையும் ஓகே. மின்ஹட ஆன்சர் வேணும் என்ன? ரைட், ஓகே. நான் பாப்பேன், எனக்கு இல்லையாவதான். நீங்க ரெண்டு பேரும் சரியா செஞ்சுக்கிறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். மின்ஹா எங்க காண இல்ல, ஜோயின் ஆக இல்லையா? ரைட், கொஞ்சம் நீங்க. ஓகே, ரைட். அவங்களோட மூணு பேர் ஆன்சரும் ஓகே, சரி அனுப்பியிருந்தீங்க. ஸோ நான் ஏற்கனவே வழங்கப்படுத்தினேன் பாருங்க. இந்த ஒருத்தர் லெஃப்ட் ஆயினா வேற கிளாஸ் ஒண்டிக்கிறதால அதனால நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன், பார்க்கணும்னு நினைச்சேன். அதனால நான் விளையாடுபடுத்தி விடுறேன். அவதானுங்க, ரைட். இது மாதிரி கேள்வி வரும் சரியா? இது வந்து பார்ட் ஒன்லையும் வர மனித நாட்கள் நினைச்ச டவுட் இந்த கட்டாயம் அதை படிச்சு கிளியர் ஆகிங்க. இது கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால நல்லா படிச்சுங்க. சின்ன ஒரு மார்க்ஸே நாங்கள் மிஸ் பண்ண தேவையில்லை இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் மிஸ் பண்ற மார்க்ஸ் தான் பெரிய மார்க்ஸ் தான் எங்களுக்கு இல்லாம போகும். அழகுகளுக்கு அழகுகள் எழுதுறது ஸ்டெப், பார்ட் டூலாம் ஸ்டெப்ஸ் எழுதணும் இல்லையா? அந்த ஒவ்வொரு படிமுறைக்கும் மார்க்ஸ் செய்யுது எல்லாம் நாங்கள் மிஸ் பண்றோன்னா நிறைய மார்க்ஸ் எனக்கு இல்லாமல் போய்த்திடும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன லேசர் செய்யக்கூடிய கணக்குகளை விட்டு விட்டு விட்டோம்னா அதுவும் அணியாக போய்த்திடும் மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு கேள்வி, 2 மார்க்ஸ் ஃபுல்லாக இல்லாட்டி ரெண்டோ 3 மார்க்ஸ் கிடைக்கும் சரியா? ரைட். இப்ப இல்ல சொல்றாங்க என்ன, காணின் எஞ்சியுள்ள 600 மீட்டரை வெட்டுவதற்கு நான் பார்த்தோமே 2 நாளை பிறகு 3ஆம் நாளுக்காக வெட்டுறதுக்கு எஞ்சி இருந்தது மீட்டர்ல 600 மீட்டர். இப்ப அந்த 600 மீட்டர் வெட்டுறதுக்கு கொஞ்சம் பேரை போட போறாங்க, 4 மனிதர்களை போட போறாங்க. இந்த 600 மீட்டர் 3ஆவது நாள் எஞ்சிக்கிற கடைசி வேலையை செய்யறதுக்கு 4 மனிதர்களை வேலையில் ஈடுபடுத்த போறாங்க. எத்தனை நாட்கள் அந்த வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா 3 நாள்ல. அந்த 4 பேரையும் அந்த கடைசிக்கு எஞ்சி இருக்கிற அந்த காண வெட்டுறதுக்கு 4 பேரையும் போடணும் சொன்ன வேலைக்கு 3 நாள்ல வேலையை முடிச்சிடுவாங்க. அந்த 600 மீட்டரையும் வெட்டி முடிப்பாங்க சரியா? அப்படித்தான் மதிப்பிட்டிக்கிறாங்க. அதோட அர்த்தம் அந்த 4 பேரை போட்டுன்னு சொன்னா அந்த 4 பேரும் சேர்ந்து 3 நாள் தொடர்ச்சியா வேலை செஞ்சேன்னா அந்த 600 மீட்டர் ஃபுல்லா வெட்டி முடிச்சிடலும். அதான் என்ன சொல்ல வராங்க. என தேவையான மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியா இருந்தேன்னு சொன்னால் அந்த நீளத்தை 2 நாட்கள், இந்த நீளத்தை எஞ்சிருக்கிற வேலையை வந்து 3 நாள்ல செய்யறதுக்கு தானே 4 மனிதர்கள் வேணும். ஆனா அவங்க எதிர்பார்ப்பு திரும்ப எப்படி 2 நாள்ல முடிக்க பாக்குறாங்க. 3 நாள்ல முடிக்கிறதுக்கு தான் 4 பேர் தேவை. இப்ப ஆட்கள் கூட கூட வேலையை குயிக்க முடிக்கணும், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இப்போ ஒத்தர் வந்து ஒரு வேலையை செஞ்சா 10 நாள் எடுக்கிறாருன்னா 2 பேரை போட்டா ஒரு 10 நாளை விட குறைஞ்ச நாள்ல அந்த வேலை முடியும். இன்னொரு 3 பேரை சேர்த்தா இன்னும் அந்த நாள் குறையும். அப்ப நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், வீட்டுல நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு வேலையை குயிக்க செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப தனி ஒருத்தர் சமைக்கிறதுக்கும் எல்லாரும் 2 3 பேர் சேர்ந்து சமைக்கிறேன்னா அந்த வேலைகளை குயிக்க முடியும் இல்லையா? இப்ப தனியா சமைக்கிறேன்னா அவர் தான் எல்லா வேலையும் படிப்படியா செஞ்சு முடிச்சுட்டு தான் கடைசியா எல்லாம் செஞ்சு முடிக்கணும். ஆனா இன்னும் 2 3 பேர் ஹெல்ப்புக்கு இருந்தா ஒருத்தர் ஒரு வேலையை பாக்குறேன்னா அந்த வேலை குயிக்க முடிச்சிடும். தனியா ஒருத்தர் 2 ஹவர் சமைக்கிறாருன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து சமைக்கல 1 ஹவரும் தேவையில்லை இல்லையா? அப்படி
அது விளங்குறது தானே உங்களுக்கு என்ன செல்ல வாரு இந்த கேள்வியை விலங்கு எடுத்துக்கணும் நீங்க. அது மாதிரி தான் ஒரு வேலை மனிதர்கள் வேலை செய்யும் போது கூட பேர் வர வர குறைந்த நாட்கள் எங்களோட வேலை முடியும். அது இவங்க எதிர்பார்க்குறாங்க 2 நாள்ல வேலை முடியணும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 3 நாள்ல வேலை முடியறதுக்கு 4 பேர் தேவைண்டா. 2 நாள்ல முடிக்கணும்னா கட்டாயம் 4 பேரை விட அதிகமான நாட்கள் தேவை. அப்ப அதிகமான நாட்கள் போட்டா தான் அந்த வேலை 3 நாளை விட குறைஞ்சு 2 நாட்கள் வேலை முடியும். சோ இப்ப ஏற்கனவே 4 மனிதர்களை அவங்க பார்த்துட்டாங்க இந்த 4 பேரையும் வேலை கெடுப்போம்டா. ஆனா 2 நாட்களை முடியணும் வேண்டாம். இன்னும் எத்தனை மனிதர்களை மேலதிகமா சேர்க்கணும் பாருங்க. மேலும் என்ற வேர்ட் முக்கியம். 2 நாள்ல வெட்டுறேன்டா எத்தனை மனிதர்கள் வேணும்னு கேட்கல. அப்படி கேட்டா கேள்வி வேற. ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போமே நாங்க. இங்க உங்கள்கிட்ட கேட்டது ஏற்கனவே அவங்க தந்துட்டாங்க 3 நாட்களுக்கு வேலை செய்யறதுக்கு 4 மனிதர் வேணும். அப்ப 2 நாள் வேலை செய்யறதுக்கு இன்னும் எவ்வளவு பேரை சேர்க்கணும் வேலைக்குன்னு கேக்குறாங்க. சோ இப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா மனித நாட்களை பார்க்கணும். அந்த வேலை மனித நாட்களோட அளவு எவ்வளோ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்கனவே மனிதர்கள நாட்களும் தெரிஞ்சது மட்டும் 4 மனிதர்கள் 3 நாட்கள்ல வேலை செய்யறாங்க. அப்ப வேலையோட அளவை நீங்க மனித நாட்கள்ல ஃபர்ஸ்ட் காணணும். எவ்வளவு மனித நாளுக்குரிய வேலைக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. மனிதனை வேலையால பெருக்கும் போது மனித நாட்கள் வரும். அதாவது எவ்வளவு மனித நாளுக்குரிய வேலைக்குது. அப்ப 4 3 பெருக்கினா 12 மனித நாட்கள். அப்ப 12 மனித நாட்களுக்குரிய வேலை தான் காணப்படுது செய்யறதுக்கு இருக்குது. மனித நாட்கள்ல இந்த வேலையை மனித நாட்கள்ல சென்னோம்னு சொன்னா 4 மனிதர்களை 3 நாளைக்கு ஈடுபடுத்தினா அந்த வேலையோட மனித நாட்பெருமதி எவ்வளோ 12 மனித நாட்கள். அப்ப இந்த 12 மனித நாட்களுக்குரிய இந்த வேலை ஏற்கனவே 3 நாள் தானே செய்யணும்னு யோசிச்சிருந்தாங்க. 2 நாள். அப்ப இந்த வேலையோட அளவு மாற போறீங்க 12. சோ 12 சமன் இது ஒரு மனித நாள் தானே. மனிதன் தர வேலை. இந்த மனித நாட்களை நீங்க ஈக்குவல் பண்ணணும் சமப்படுத்தணும். 2 நாட்கள்ல வெட்டுறதுக்கு தானே. சோ 2 நாள். இந்த வேலையை செஞ்சு முடிக்கும் இந்த மனித நாளுக்குரிய வேலையை செய்யறதுக்கு 2 பேர் எத்தனை நாள் தெரியா எக்ஸ்டெண்ட் போட்டேன். கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ அதனாலதான் கனெக்ட் இல்லாம போயிடுது. சோ இப்ப கேக்குறது தானே பேசுறது. ஓடிய ரைட் பாப்போம். அப்ப 4 மனிதர்கள் 3 நாட்கள் வேலை செய்யறாங்க. அப்ப வேலையிட அளவு மனித நாட்கள்ல 12 மனித நாட்களுக்குரிய வேலை இருக்குது. அப்ப அந்த வேலையிட அளவு மாற போறில்ல. அந்த வேலை அப்படியே வச்சீங்க. மனித நாள் சமன் மனிதன் தர நாள். அப்ப எத்தனை மனிதர்கள். சோ மனிதர்கள் தெரியா 2 நாள். 2 நாள் அந்த வேலையை முடிக்கணும். நாள் 2 அதுக்குரிய எத்தனை மனிதர்கள் வேணும். அந்த மனிதரை 4 அளவு இருக்கும் போதுதான் மனித நாட்கள் சமன். மனித நாட்கள் சமன் மனிதன் தர வேலை. மனிதர்களுடைய எண்ணிக்கை தர வேலை நாட்கள். சோ இந்த மனித நாள் சமன் இது நாள் எத்தனை மனிதர்கள்ன்றது எக்ஸ்ன்னு போட்டிக்கிறேன். அப்ப இந்த மனித நாட்களுடைய வேலைய 2 பேர் 2 நாளில எத்தனை மனிதர்கள் ஈடுபடுத்தினா இந்த வேலையை செய்யணும்ன்றது இப்ப நான் காணப்படும். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 12க்கு 2 வரும்போது வகுப்படும். சோ 12/2 12/2 6 வரப்போகுது. அப்ப எக்ஸ் என்பது என்ன. மொத்தமா இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வேணும்ன்றது அந்த எக்ஸ். 12 மனித நாட்களுக்குரிய வேலைய 2 நாள்ல செய்யறதுக்கு டோட்டலா எத்தனை மனிதர்கள் வேணும்ன்றது கண்டுபிடிச்சு டோட்டலா 6 பேர் தேவை. இப்ப உங்கள்கிட்ட கேட்டது டோட்டல் எவ்வளவு தெரியல. அப்படியே கட்டிடுறாங்க. 2 நாட்களில் வெட்டுவதற்கு எத்தனை மனிதர்கள் ஈடுபடுத்த வேணும்டா 6 தான். மேலும் வேர்ட் வராம அந்த நீளத்தை 2 நாட்களில் வெட்டுவதற்கு எத்தனை மனிதர்கள் ஈடுபடுத்த வேணும் கேட்ட 6 சரி விட. ஆனா எங்க கேட்டது மேலும் எத்தனை மனிதர்கள் வேணும். என்ன ஏற்கனவே நான் 3 நாட்கள் வேலை செய்யற எத்தனை பேர் சரி கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த இந்த 112 மனித நாட்களுக்குரிய வேலைய 3 நாள் செய்யணுமா இருந்தா 4 பேர் இருந்தா போதும். 3 நாள்ல முடியும். ஆனா 2 நாள்ல செய்யணுமா இருந்தா 6 பேர் தேவை. அப்ப மேலதிகமா எத்தனை பேர் தேவைப்படுது. இந்த வேலையை நாங்க 2 நாட்கள்ல செய்யணும்னு எதிர்பார்க்கறதால மேலதிகமாக எவ்வளவு தேவைப்படுது. 6ல இந்த 4 கழிச்சா 2. மேலதிகமாக தேவைப்படுறாங்க 2 பேர். 4 மனிதர்களை போட்டேன்னு சொன்னா 3 நாள்ல வேலை முடியுது. அப்புறம் அந்த வேலை 2 நாள்ல முடியணுமா இருந்தா மொத்தமா 6 பேர் வேலும். ஏன்னா இது மொத்த வேலையை தானே நாங்க சமப்படுத்திக்கிறோம். இந்த 12 மனித நாட்கள் சொல்றது மொத்த வேலையிட அளவு மனித நாட்கள்ல மனித நாள் வேலை மொத்தம். அந்த மொத்தத்தையும் செய்யறதுக்கு 2 நாள்ல செய்யணும்னா மொத்தம் 6 பேரை போடணும்.
ஆனா மொத்தம் எவ்வளோ கேட்க இல்லை உங்கள்கிட்ட மேலும் இன்னும் அவன் ஏற்கனவே எனக்கு தெரியுமே 3 நாட்கள் செய்யணும்னா 4 மணி நேரம் தேவை. அப்ப 2 நாள் செய்யறா 6 பேர் தேவை. அப்ப மேலதிகமாக 2 நாட்கள்ல முடிக்கும் போது மேலதிகமா எத்தனை பேர் தேவைப்படுறாங்க? உங்க 3 நாள் செய்யற 4 பேர், 2 நாள்ல முடிக்கிறேன் 6 பேர். அப்ப மேலதிகமாக என்ன 2 பேர் கூடுதலாக தேவைப்படுது 2 நாள் வேலை முடிக்கிறதுக்கு. அதான் உங்கள்கிட்ட கேட்டது மேலும் எத்தனை மனிதர்கள் ஈடுபடுத்த வேண்டும். சோ 4 இங்க 6, 6ல இருந்து 4 கழிச்சு 2ன்னு போடுவீங்க. சோ இது எல்லாரும் செஞ்சிருந்தீங்க. லேசான ஒரு கேள்வி தானே இல்லையா? இதுவும் சில ஆட்கள் கஷ்டப்படுவாங்க செய்யறதுக்கு. அப்படி மீக்கிறது அதனால பிராக்டிஸ் எடுக்க சொல்லுங்க. அதான் பாஸ் பேப்பர்ல ஒரு பேட்டர்ன் கேள்வி அப்படியே தான் வரும். சும்மா பெருசா எல்லாம் கேட்க போற இல்ல. புக்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய எல்லாரும் செய்யக்கூடிய கேள்வியில இருந்து கஷ்டமான கேள்வி வரை இருக்கும் நிறைய. ஆனா பாஸ் பேப்பர்ல அந்த அளவுக்கு ஹார்டா போக மாட்டாங்க. எல்லாரும் செய்யற மாதிரி தான் சில கேள்விகளை போடுவாங்க. நிறைய கேள்வி அப்படித்தான். ஒரு சில கேள்வி தான் கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் ஒரு கஷ்டம் மாதிரி கேளும். அது எல்லாருக்கும் இல்ல. ஒவ்வொருத்தர் ஒரு மட்டத்துல நினைப்பாங்க இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அளவுக்கு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஆனா முயற்சியால மாத்திது எதையும். சரியா? முயற்சி பண்ணாம இந்த எதுவும் இல்ல. முயற்சி செஞ்சா எல்லாருக்கும் எல்லாம் இல்லைன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு இந்த அளவு ஒன்று இல்லை. முயற்சி செஞ்சா எல்லாருக்கும் வேணும். கொஞ்சம் கஷ்டம்ன்றாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கூட போடணும். அவ்வளவுதான். பயிற்சி கூட செய்யணும், திரும்ப திரும்ப செய்யணும். அதை விலங்கெடுக்கணும்ன்ற ஆசை தான் கட்டாயம் நீங்க படிப்பீங்க. இப்ப நல்லா விலங்குறதுல குயிக்கா எல்லாம் விலங்குட்டா அவர் மிச்சம் ஹார்ட் ஒர்க் கொண்டு இல்லை. அவர் குயிக்கா செய்வார். அப்படித்தான். நான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விலங்கெடுக்கிற கஷ்டமாயிக்கிறேன். என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப நீங்க அந்த கேள்வியை செய்யணும். நீங்க விலங்கெடுக்கணும். அப்படி செய்ய செய்ய உங்களுக்கும் வந்துடும் அது. திரும்ப திரும்ப அந்த கேள்வி செய்ய செய்ய ஈஸியா இருக்கும். பாஸ் பேப்பர் கேள்வியே கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை நான் சொல்லவா இந்த கேள்வி செஞ்சுட்டே நான் இன்னொரு பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து இப்ப பின்ன கேள்வி செஞ்சு பாருங்க நீங்க. இப்ப இந்த கேள்வியில நான் ஃபுல் விளக்கம் பண்ண உங்களுக்கு தந்திக்கிறேன். இப்ப நீங்க செய்யணும் என்ன தெரியுமா? இந்த கேள்வியில விடையை பார்க்காம கேள்வியை மட்டும் எடுங்க. இப்ப 2019ஆம் ஆண்டு பேப்பர் தான் இது. அதுல பகுதி பியில பின்ன கேள்வி முதலாம் கேள்வி இந்த பாருங்க பகுதி பி. இது வந்து 2019ஆம் ஆண்டு பேப்பர். சரியா? 2019ஆம் ஆண்டு பேப்பர் இல்லாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் பேப்பரை ஃபுல்லா அப்படியே அனுப்பி விடுறேன். அப்ப அடிக்கடி கேள்வியை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடவும் மேலும் எனக்கு. அப்ப இந்த கேள்வியை மட்டும் பார்த்து நீங்க திரும்ப என்ன செய்யுங்க? கேள்வியை மட்டும் பாருங்க. விட ஒன்று மிகப்படா பேப்பர்ல. நீங்க ட்ரை பண்ணுங்க திரும்ப. நான் செஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி இது ஒன்று எழுதி எழுதி ரஃப்தார் எடுத்து ஃபுல்லா எழுதுங்க. அப்புறம் கேள்வி வாச்சு வாச்சு இதுல இருந்து பார்த்து பார்த்து தேவையான விஷயத்தை எடுத்து எடுத்து எழுதி எழுதி பாருங்க விட. அப்படி எழுதி எழுதி தான் படிக்கணும். மெட்ஸ் கண்ணால பார்த்து பார்த்து படிக்கிற ஒரு பாடம் இல்ல மெட்ஸ். வாயால பாடமாக்குறோம் இல்லையே. உங்களோட பிராக்டிஸ்லாம் இல்லை. அப்ப நீங்க கையால எழுதி எழுதி படிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த பேப்பர்லயும் போய் பிராக்டிஸ் வரும். சில ஆக்கள் எழுதுற சோம்பரம் தானே, அது பேப்பரே செய்யற இல்லை. அப்படி ஒரு கூட்டம் எழுதுறண்டாலே விருப்பம் இல்லை. மெட்ஸ் அப்ப எழுத படிக்கிறாது. நீங்களா கேள்வி வாசிக்கணும், அதை விலங்கெடுக்கணும், நீங்களா யோசிக்கணும் இப்படி செய்யறேன். எழுதி எழுதி பார்க்க பார்த்தா உங்களுக்கு பிராக்டிஸ் வரும். மறந்துடாதீங்க. அது மெட்ஸுக்கு மிச்சம் கூட தேவைப்படும் எழுதுறன்றது. அப்ப நீங்க எழுதி எழுதி ரஃப்தா நிறைய வாங்கி வச்சுட்டு எழுதி 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 பாக்குறதா இது. எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை திரும்ப நீங்களா செஞ்சு ட்ரை பண்ணி பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்ஸ் ஈஸி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கேள்வி செஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பாஸ் பேப்பர் எடுங்க. இப்ப எடுத்து நான் நேத்து சொன்ன மாதிரி தான். நேத்து நிறைய விஷயம் சொல்லி தந்தாலும் இன்றைக்கு நான் ஒன்றும் பேச இல்லை. இன்றைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரை படிக்க மாட்டேன்னா. ஏன்னா நேத்து நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் இல்லையா? பாஸ் பேப்பரை முக்கியத்துவம் சரி எப்படியா படிக்கணும், இந்த பாடம் மட்டுமில்லை எல்லா பாடத்துக்கும் தான். சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த கேள்விக்குள்ள என்ன சரி டவுட் இருக்கிறா அவனுக்கு? இது விளங்கிட்டா ஒன்னாவது? இந்த பின்ன கேள்வி விளங்கிச்சா இல்லையா? கிளியரா? இன்னும் டவுட் இருக்குதா? என்ன சரி கேட்கணுமா உங்களுக்கு? நான் அழிக்க முதல்ல அழிக்க இல்லை நான் இதை. இதுல ஏதாவது சரி ஒரு கேள்வி சரி உங்களுக்கு டவுட் இருக்கிறா? இதுல 4 கேள்வி இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கிளியரா 4 கேள்வியும்? என்ன சரி ஒரு கேள்வி டவுட் இருக்கிறா? டீச்சர், டீச்சர். ஓ, சொல்லுங்க. 4வது மட்டும் கொஞ்சம் விளங்கல. 4வது விளங்குது. ரைட், ஓகே. மத்த கருப்பா? விளங்கிச்சு டீச்சர். ஓகே. விளங்கினா கட்டாயமா சரி அழகா எழுதி எடுத்துங்க. ரைட் ஆன்சரை நான் ஸ்கீமே உங்களுக்கு காட்டுறேன். இது 19ஆம் ஆண்டு. ஸோ 4வது கேள்வி. ரைட். இப்ப மின்ஹா சொல்லுங்க. 4ல எது உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி உங்களுக்கு விளங்க அமைக்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபுல்லாவே திரும்ப எல்லாம் படுத்தணுமா? எட்டி இப்படி வந்தது எனக்கு விளங்க இல்லைன்ற மாதிரி இருக்கிறா?
அப்ப எனக்கு ஈஸியா ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா ரைட். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இப்ப இது ஒரு விஷயமே இல்லை, இன்னைக்கு இந்த விஷயங்களை விட்டுருங்க, இது தேவைப்படாது. என்ன சொன்னா அந்த எஞ்சி இருக்கிற வேலையை செய்யறத பத்தி அதுக்கு எவ்வளவு மனிதர்களை போடணும், எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப நாங்க படிச்ச லாஸ்ட் பார்த்தோமே, கடைசி 3ஆம் நாளுக்காக செய்யறதுக்கு எஞ்சி இருக்கிறது வந்து 600 மீட்டர் வேலை எஞ்சிக்கிற நீளத்துல. 600 மீட்டர் கான் வந்து வெட்ட வேண்டிக்கிட்டு 3ஆம் நாள். அப்ப அந்த வேலையை கொஞ்சம் பேரை போட்டு முடிக்க போறாங்க குறித்த ஒரு நாள்ல. அப்ப இவங்க முதலாவது எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா, அந்த எஞ்சி இருக்கிற வேலையை வந்து செஞ்சு செய்யறதுக்கு 4 மனிதர்களை போட போறாங்களாம். சோ 4 மனிதர்களை வேலைக்கு எடுத்துன்னு சொன்னா அந்த எஞ்சி இருக்கிற நீளத்தை 3 நாட்கள்ல அவங்களால வெட்டி முடிக்கலும்னு மதிப்பிடுறாங்க. என்ன சார் தெரியும் தானே எல்லாருக்கும், இத்தனை பேரை போட்டு இந்த வேலை இத்தனை நாள்ல முடியும். அனுபவம் பண்ணிக்கிற தொழில் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு அதுல அனுபவம் இருக்குது, இந்த வேலையை இத்தனை பேரை போட்டா இத்தனை நாள்ல முடிக்கலும். அப்படித்தானே இப்ப நீங்க பாத்திப்ப அவங்களோட தொழில்துறையில அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும். அப்ப யோசிக்கிறாங்க அந்த எஞ்சிக்கிற காணை வந்து வெட்டுறதுக்கு 4 மனிதர்களை போட்டோம்னு சொன்னா 3 நாள்ல வேலை முடிஞ்சிடும். 4 பேரை போட்டா 3 நாள்ல வேலை முடிஞ்சிடும். அப்ப அந்த வேலை அளவு நாங்க மனித நாட்கள்ல செல்லலும் தானே. மனித நாள்னு சொன்னா என்ன, ஒரு சமன்பாடிக்கு உங்களுக்கு தெரியுமா, மனித நாட்கள் சமன் மனித நாட்கள் மனித மணித்தியாலம் அப்படி எல்லாமே இல்லையா, மணித்தியாலத்துல சம்மந்தப்படுத்தினா மனித மணித்தியாலங்கள், நாட்களோட சம்மந்தப்பட்ட